நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட பொண்ணு எங்க மாப்பிளோட தான் வாங்கி. அது இன்னும் தொந்தரவு சார். எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. எங்க மாமனார் மாமியார் அத சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா வந்து இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரு. அப்பா நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க சார். பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? யார் உங்க அப்பா? யாரு? எங்க அம்மாவோட புருஷன். புதுசா இருக்கு. வேற கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி ஒண்ணு இருக்கும்ல? என்னது அது? பல இருக்குதே, எதை சொல்றது? ஆனா அவங்க வந்து அப்பா பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுனால வீடு வாங்கியிருக்கோம். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க எனக்கே உடம்பு சரியில்லை. எங்க அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா. எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க கொஞ்சம் கேளுங்க சார். உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. தான் பிரெக்னன்சி டெலிவரி ஆயிடுச்சு. டயர்ட்னஸ்ல இருக்கும்போது சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகல. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தேசமே இந்த நிலைமையில இருக்கு. அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது இங்க இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதையே அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? ஒன்னும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு 6 months போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரும்போது நம்மள 6 months-ஓட எஃபெக்ட் அப்படியே வந்துருது. ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியும். பூ வாங்கிக்கோமானா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. ஐயோ அம்மா, என்ன பை கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? 4 கடை ஏறி இறங்கி விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். ஏன்னா நல்ல விஷயம் தானே. என்னடா நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு நான் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. உன்னைய டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா, ஏன்டா? எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்ல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறது கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படியே நம்புறேங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். புதுசா இருக்காங்க. என்னோட கருத்து நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம். 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். என்ன பண்ண இதுவும் அப்பா தான் சொல்லி கொடுத்திருக்காரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களே சாப்பிடுங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதான் உங்க அப்பா வரல, உங்க அப்பா கூட போயிடு. எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா, அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்க முடியும். ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியது. நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. முடியாது. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அப்படி என்ன 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. எங்க அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஏன்னா கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே.
ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு ஃபோன் பண்றது தப்பு தான் இருக்கேன். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க இல்லடா. ஆமாங்க எங்கள்கிட்ட இதுல நிறைய சர்வீஸ். இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. புதுசு புதுசா இருக்காங்க. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றத பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இனிமே தான் சார் பழகணும். பயமா இருக்குல்ல இப்ப நான் பேசல ஆக்சுவலா. ஆமா சார். என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு அங்க என்னதான் இருக்கு? அப்பா இருக்காரு, கர்த்தர் இருக்காரு. அவரு எல்லா டயத்திலயும் இருக்காருப்பா. ஆனா நான் இருக்கணுமே. ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபசர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா இருடா, ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. You are not perfect, my father is perfect அப்படிங்கிறது தான் நீங்க அவர்கிட்ட இது வழியா சொல்ல ட்ரை பண்றீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. செல்லம் கொடுக்குறாங்க, பட் அந்த மணியோட வேல்யூயும் புரிய வச்சு செல்லம் கொடுத்தா பெட்டரா இருக்கும் ஃபீல் பண்றேன். கொஞ்சம் நடிச்சு பாருங்க. பாருடா ஆளுக்கு நாட்டாமைய செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்களா? எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறா. பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் எல்லாம் சிரிங்க. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க. வா சாமி. ஓ மண்டையில கிடந்து என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. அது கேக்குறதே இல்லையே. ஓ கேக்குறதும் இல்லையா? ஓ நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? அவர் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க அதிகாரத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. இல்ல சார், அன்பா பாத்துக்கிற யாரும் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு வார்த்தை மறந்து பேசுறாரு சார். நீ சரியா செய்யல, உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது எனக்கு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்க. அப்பா மாதிரி வர முடியலனாலும் இப்ப கூட அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும். நக்கல்யா அவனுக்கு. நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? காஸ்ட்லியான இடம். புரிஞ்சதா? I am not prepared to answer for. ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து. சென்டர்ல ஒரு குத்து.